ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்பிஎல்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ட்ரைனிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 37,800 உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரைனிங் சேலரி வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பாருங்க 45,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 25 டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து எங்கே இருக்குதுன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யூனிட் 1 இருக்கு. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யூனிட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து பாருங்க நம்ம சென்னையில் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரில் வந்து ஆப்ரேஷன் கேட்டகரி, ஜென்ரல் மேனேஜரில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து பாருங்க ஹெச்ஆருக்கு வந்துருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலே பிளான்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 2 போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 2மே வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் தான். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவேனா, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சதான் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்குலாம் வந்து பாருங்க டிஎன்பிஎலோட யூனிட் 1 அதுக்கப்புறம் யூனிட் 2ல வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அதாவது உங்களுக்கு திருச்சியிலையும் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அடுத்து ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் சென்னையில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க யூனிட் 1லையும் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலே பிளான்டேஷனுக்கு வந்து யூனிட் 1ல வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து வரும். அதை ஜென்ரேட் ஆகிற அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி ஸோ நீங்கள் போஸ்டர்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது லேட்டராக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் டேட் வந்து ஸோ 18th டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் எடுத்து போஸ்டரில் சென்ட் பண்ணுறதுக்கு 25 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கிற அட்ரஸ் வந்து பாருங்கள் சென்னை கிண்டி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொன்ன பட்சத்தில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. 29 இயர்ஸ் பக்கம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிசியில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து ஆர்ட்ஸோ சயின்ஸோ இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சுட்டு ஸோ 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் எம்ஏ சோசியல் ஒர்க்கோ இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ லேபர் வெல்ஃபேரோ இல்லைனா எம்எஸ்டபிள்யூவில் வந்து நீங்கள் ஹெச்ஆர் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷன்லையும் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ ட்ரைனிங் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும். இனிஷியலாக வந்து 2 வருஷம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 33,500 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. செகண்ட் இயர் வந்து பாருங்கள் 37,800 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். 2 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆஃபீஸர் ஹெச்ஆர் கேட்டகரியாக உங்களுக்கான ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் வந்து 2 வருஷம் இருக்கும். அப்போவே உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் 33,500 37,800 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸர் ஹெச்ஆராக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகும்போது உங்களுக்கு 45,000க்கு மேலே சேலரி வந்து வரும். அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து பிளான்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரோ ஃபாரஸ்ட்ரியோ இல்லைனா ஹார்டிகல்ச்சர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்க வந்து பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் மினிமம் 70% மார்க் வந்து அந்த டிகிரியில் எடுத்துருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருக்கிறவங்க 65% வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து அந்த டிகிரியை முடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து எம்எஸ்சியில் பாட்னி பண்ணிடுங்க கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பிசி கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஏ வரீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் பிளான்டேஷனாக உங்களுக்கான ப்ரொமோஷன் போஸ்டிங் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன்.
ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இதில நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 2 போஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா, ஆஃப்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ண தேவையில்ல. ஆஃப்லைன்ல நீங்க அப்ளை பண்ணா போதும். மீதி இருக்கிற போஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேனேஜ்மென்ட் ட்ரெய்னர் வந்து பிளான்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, இங்க வந்து பாருங்க. ஸோ அப்ளை நவுன்னு இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இத கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டவுன்லோட் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க மேனுவல்னு. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து தனியா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ மேனுவலும் இங்க இருக்கு. அப்ளை நவ் இங்க இருக்கு. தனித்தனியா தான் அப்ளை நவ்னு குடுத்திருக்காங்க. நீங்க வந்து எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, இப்ப ஹெச்ஆர்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, இந்த இடத்துல அப்ளை நவ்னு இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பேஜ்க்கு வந்து டைரக்ட்டா வந்து மூவ் ஆயி போகும். ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு லோட் ஆயி வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்துரும். ஸோ இதில இது குடுத்திருக்கிற மாரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி ஃபைனலா வந்து பாருங்க, சப்மிட் பண்ணக்கூடிய போஸ்ட் இங்க வந்து இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம தான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, நான் சொன்ன மாரி சர்டிபிகேட்ஸ்லாம் இணைச்சு, நீங்க போஸ்டல்லயும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 18த் டிசம்பர். ஸோ போஸ்டல்ல நீங்க சென்ட் பண்றதுக்கு 25 டிசம்பர் வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்திருக்காங்க. இதே மாரி தான் நீங்க வந்து மீதி இருக்கிற அந்த பிளான்டேஷன் போஸ்டிங்க்கும் இதே மாரி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்டின்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.